வெல்கம் டு எபிசோட் 20 ஆஃப் திஸ் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ். நம்ம நேத்தோட எபிசோட்ல ஏன் சார் நீங்க ஃப்ரீயாவும் கொடுக்குறீங்க பெய்டாவும் கொடுக்குறீங்க, இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ், நாங்க இதை வந்து நம்பி படிக்கலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ரொம்ப நாளா கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாரு. ஸோ அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷன் தான் நான் நேத்தோட செஷன்ல ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட பேசியிருப்பேன். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ இந்த சீரியஸ் அது மட்டும் இல்லாம நம்ம நேத்தோட எபிசோட்ல அந்த பர்டிகுலர் வீடியோவை யாரெல்லாம் டேட்டா சயின்ஸ் படிச்சு முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் நீங்க பிளேலிஸ்ட்ல யாரெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா படிச்சு முடிக்கிறீங்களோ உங்க எல்லாத்துக்குமே நான் வந்து டெஃபினட்டா ஒரு சான்ஸ் கொடுப்பேன். நீங்க ஒன் ஆன் ஒன்ல என் கூட வந்து ஒரு மாக் இன்டர்வியூ எடுத்துக்கிறதுக்காக. ஸோ அதனால தயவு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பிகாஸ் யூ ஹேவ் டேக்கன் கமிட்மெண்ட் வித் மீ அண்ட் என்னோட கேரக்டர் என்னை மாதிரி க்ரோ ஆகணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சின்ற கேரக்டர் மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அண்ட் ஒரு சில பேர் தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எபிசோட் 19 வரைக்கும். கொஞ்சம் பேரோட கமெண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் போடுறீங்க. ஸோ இட்ஸ் ஓகே, ஃபைன், எனக்கு ஹாப்பி தான். பட் அது உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டு நீங்களும் அதில் வந்து கமிட்டடாக இருங்க. ஸோ தட் வி டுகெதர் கேன் க்ரோ. சரி, நான் ரெஸ்பாண்ட் பண்ணலை, இமீடியட்டாக பண்ணலனாலும் கவலைப்படாதீங்க. நான் ஒரு டைம் எடுத்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ண will definitely try. சரியா? ஸோ இன்னைக்கோட எபிசோட் நம்ம உள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் மண்டே டு ஃப்ரைடே நம்ம இந்த டீச்சிங் சீரியஸ் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எவ்ரி சாட்டர்டே நம்ம வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு ரியல் ஸ்டோரி, எப்படி அவங்கலாம் டேட்டா சயின்ஸில் ஷைன் ஆயிருக்காங்க, எப்படி படிச்சாங்க, அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து பீப்புள் எடுத்துகிட்டு வரேன். சில பேர் நம்மள்ட்ட படிச்சிருக்கிறவங்க இருக்காங்க, சில பேர் நம்மள்ட்ட படிக்காதவங்க இருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீக் போட்ட அந்த பெவின்சனுடைய ஸ்டோரி பார்த்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. they wanted to come and share their story through this. ஸோ அவங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்த்து எவாலுவேட் பண்ணி இந்த பர்டிகுலர் வாரம் வந்து ஒருத்தவங்க வர போகிறாங்க. அவங்களோட கெரியர் கேப் 11 இயர்ஸ் கெரியர் கேப். ஒரு விமன் எப்படி அவங்களோட கெரியரை 11 இயர்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தைங்களை பார்த்துக்கிட்டாங்க, பல வருஷம் ஆச்சு, 11 வருஷம் கெரியரை இழந்துட்டாங்க. அவங்க எப்படி அவங்களோட கெரியரை திருப்பியும் வந்து டேட்டா சயின்ஸ்குள்ளே ஏஐக்குள்ளே வந்து அவங்க ஷைன் ஆயிருக்காங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்களாவே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சூப்பரான ஸ்டோரி இருக்க போது. ஸோ இந்த சாட்டர்டே 6:30 PM அது வந்து லான்ச் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி அதை ஃபுல்லாக பாருங்க. ஸோ தட் யூ வில் கெட் டு நோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒர்க்கிங் ஃபார்முலா தான். கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே, ப்ராப்பராக படிக்கிற எல்லாத்துக்குமே ரிவார்டு உண்டு. பட் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். அது ரொம்ப பேஷனட்டாக பண்ணுற எல்லாத்துக்கும் தான் அந்த ரிவார்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன வேல்யூ எடுத்திருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்றது வேண்டாம், பிகாஸ் அது எந்த வேல்யூமே இல்லை. எனக்கு அப்படிப்பட்ட ஃபாலோவர்ஸும் வேண்டாம். பிகாஸ் எனக்கு வந்து உங்களுக்கு வேல்யூ கொடுக்கணுன்றது தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதை நான் விருப்பப்படுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதை பற்றி உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், படிக்க சொல்லுங்கள், லைஃப்பில் ஸ்கில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குவிக்காக இந்த அஜெண்டா ஒன்ஸ் ரீகேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கான்செப்ட்டில் போகலாம். அஜெண்டாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹூஸ் இஸ் ஏ கோஜான் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எபிசோட் 1 பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துட்டு வாங்க, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா. சரி, அதில் என்னுடைய கோல் என்ன, இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நம்ம வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக பைத்தன்குள்ளே இறங்கிட்டோம். அதில் ஒரு 5 to 6 எபிசோட்ஸ் இருக்கும். நம்பர் கெஸ்ஸிங் கேம்ன்ற ஒரு பர்டிகுலர் கான்செப்டை வச்சு நிறைய கான்செப்ட்ஸ், அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்கே கற்றுருக்கோம். இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்து பைத்தன் லைப்ரரிஸ் என்ற கான்செப்ட்ல வந்து பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சீபான், பிளாட்லி இந்த 5 லைப்ரரிஸை பற்றி நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி லைப்ரரிஸ் எதனால நம்மளுக்கு தேவைப்படுது, எந்தெந்த இடத்துல தேவைப்படுது, எப்படி அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம தெளிவாக அந்த இன்ட்ரோடக்ஷன் செஷனில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்க்குள்ளே இறங்கணும். அதில் லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் அந்த 4 எபிசோட் டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸில் இந்த 4 கான்செப்ட்லையும் சூப்பராக தெளிவாக படிச்சிருக்கோம் அப்படின்றது என்னோட அசம்ஷன்ஸ். நீங்கள் படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டீங்க, which is really great. அதுக்கப்புறம் தான் நான் நேத்தோட எபிசோட்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தர் கேட்ட கொஸ்டினுக்கு இந்த ஃப்ரீ கோர்ஸுக்கும் பெய்டு கோர்ஸுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் அதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. அதே மாதிரி நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அதை நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுனாலும் நீங்கள் ஃபியூச்சரில் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்காக ஒரு டெடிகேட்டட் செஷனாகவே நான் வந்து பிளான் பண்ணி I'll definitely try to interact with you, talk with you, so that உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். ஃபைன், இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பாண்டாஸ் லைப்ரரி. இந்த பாண்டாஸ் லைப்ரரின்றதை இங்கே பிராக்கெட்டில் போட்டிருக்கேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸில் ஒரு டேட்டா அனலிஸ்ட் இந்த பாண்டாஸ் லைப்ரரின்ற டூலை வச்சு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத எல்லா விஷயத்தையுமே நம்ம இங்கே வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் மூலமா டேட்டா ஃப்ரேம், சீரீஸ், இண்டெக்ஸிங், செலெக்ஷன், ஒரு பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் பாண்டாஸ் லைப்ரரி வச்சு எப்படி நம்ம வந்து இன்புட் வாங்குறது, அவுட்புட் எடுக்கிறது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். டேட்டா கிளீனிங் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. அதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டாஸ் இருக்குது, எப்படி பண்ணுறது அப்படின்றலாம் காமிக்க போகிறேன். அதே மாதிரி இது முடிச்சதுக்கப்புறம் டேட்டா விஷுவலைசேஷன் வித் மேட்ப்ளாட்லிப், சீபான் அண்ட் பிளாட்லி எப்படி வந்து இந்த லைப்ரரிஸை வச்சு, ஏன்னா இதெல்லாமே டேட்டா அனலிஸ்ட் ரோல் தான். டேட்டா அனலிஸ்ட்
அனலிஸ்ட்னாவே நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து டேபிளர் ஃபார்மேட்டில் போடுவீங்க, இல்லாட்டினா விஷுவலைசேஷன் பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்து எப்படி வந்து யூஸருக்கு அழகான விதத்தில் இல்லாட்டினா உங்கள் கிளைண்ட்டுக்கு எப்படி ஈஸியாக எடுத்துக்கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்றத உங்களுடைய கோலாக இருக்கும். அதுக்கு பைத்தனில் என்னென்ன டூல்ஸில் யூஸ் பண்ணுன்றதுக்கு தான் நான் இங்கே வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாண்டாஸ்ன்ற டூலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். திருப்பி நம்ம ரீவிசிட் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன். திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் திஸ். ஸோ அதனால வாங்க நம்ம இதில் போய் பாண்டாஸில் போய் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளுடைய நோட் புக் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய நோட் புக் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா உங்களோட பர்டிகுலர் ஃபோல்டர் எந்த பாத்தில் பண்ணிருக்கீங்களோ அவங்க ஜூபிட்டர் நோட் புக்னு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி பண்ணிருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்றது என்னோட அசம்ஷன். ஸோ அதனால நான் வந்து க்ளோஸ் பண்ணல. சரி, இந்த பர்டிகுலர் பாத்தில் இப்போ வந்து நம்ம பாண்டாஸுக்கு இறங்கிட்டோம். அதனால நான் வந்து ஒரு நியூ நோட் புக்காக பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒரு சில ஃபைல்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா நம்ம இங்கேயே வச்சுக்கலாம், எல்லா ஃபைல்ஸும் இங்கேயே வச்சுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஃபோல்டருக்குள்ளே போட்டு ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறீங்கனாலும் ஓகே, இல்லாட்டினா வெளியிலேயே வச்சுக்கிறேன், எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் ஓகே. நான் இப்போ வெளியிலே வச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தோணுது. அதனால நான் இங்கேயே வந்து ஒரு பைத்தன் கர்னலை வந்து ஜூபிட்டர் நோட் புக்கை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக ஃபைல் நேம் வந்து மாற்றிடுவேன். இங்கே வந்து பாண்டாஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு நான் வந்து நேம் வைக்கிறேன். சரி, பாண்டாஸ் கிராஷ் கோர்ஸ்னு ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு லைப்ரரினா என்னன்னு தெரியும். லைப்ரரி ஹேஸ் சம் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய மாடியூல்ஸ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். கரெக்டாக ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றதுலாம் அந்த லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஃபங்க்ஷன் இஸ் சம்திங் which will be always ending up with open and close parenthesis, and if you're calling a function it is going to do some particular task. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டெஃபினிஷன் படிச்சாச்சு. சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, பாண்டாஸ்ன்ற லைப்ரரி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு டேட்டா செட் வேணும். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த டேட்டா செட் உங்களுக்கு ஆல்ரெடி கீழே இந்த டேட்டா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த data.tsp.txt இப்படின்ற இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டோட லிங்க்கை நான் கீழே போட்டிருக்கேன். அது ஒரு டேட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் இந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டேட்டா வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு நான் வந்து என்ன பண்ண வைக்கிறேன்னா, இப்போ வந்து 2 அப்படின்ற மாதிரி போடுறேன். இங்கே வந்து நான் சாப்டர் 1 அப்படின்ற மாதிரி நான் பேர் கொடுக்குறேன். சரியா? சாப்டர் 1க்கு கெட்டிங் அண்ட் நோயிங் யோர் டேட்டா எப்படின்ற மாதிரி நான் வந்து பேர் கொடுக்குறேன். ஏன் பேர் கொடுக்குறேன்னா, ஒரு டேட்டா செட் நம்ம கிளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றது தான். ஸோ இப்போ எனக்கு இமேஜின் நான் ஒரு டேட்டா செட் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இந்த டேட்டா செட் வந்து அகைன் இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான், ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிசிங் பர்பஸ், அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. இது கிளைண்ட் உண்மையான கிளைண்ட் டேட்டா இல்லை. பட் இந்த மாதிரி தான் டேட்டாஸ் எல்லாம் ரியல் டைமில் இருக்கும். உண்மையான கிளைண்ட் டேட்டா இல்லைனா நாங்கள் எந்த கிளைண்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணி வாங்கலை. பட் ஆனால் இந்த கேகில் இந்த மாதிரி போட்டிருக்கிற பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா செட் எடுத்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்காக வரேன். அது எல்லாமே ரியல் டைம் டேட்டா தான். அவங்க ஒன்ஸ் பட் ஆனால் அதெல்லாம் சால்வ் அப்படின்ற மாதிரி மைண்ட் வச்சுக்கோ. அதனால ஒரு சில ஸ்னிப்பெட் ஆஃப் டேட்டா வந்து அவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் பீப்புள் கம்யூனிட்டி கேன் லேர்ன். அதுக்காக தான் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கிளைண்ட் வந்து இந்த டேட்டா இங்கே ஒரு டேட்டா இருக்குது, data.tsp.txt அப்படின்றது. ஸோ இதை நான் டபுள் டேப் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செப்பரேஷன் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், CSV இப்படி கிளிக் பண்ணனா அழகாக எனக்கு வந்து இங்கே ஒரு கோடு போட்டு வந்துருச்சு. கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டர் அப்படின்ற ஒரு புதுசாக ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த டீலிமிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், கமா எப்படி இருக்கும் ஒரிஜினலான இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஏஜ் கமா, செக்ஸ் கமா, BMI கமா, சில்ட்ரன் கமா, இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இப்போ இது வந்து நான் நன்னு ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஹேஷ் அப்படின்றது பாருங்கள். இப்போ ஒரிஜினலாகவே டேட்டா எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாருங்களேன். தெரியுதா? ஸ்மோக்கர் கமா, ரீஜன் கமா, சார்ஜஸ் அப்படின்னா எல்லா ரோஸும் அப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதான் கமா செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எங்கெங்கெல்லாம் கமா இருக்கோ அந்த எல்லா கமாவை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு காலமாக போட்டுரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கமா செப்பரேட்டட் ஃபைல். அதனால தான் டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எது செப்பரேட் ஆயிருக்கு, இப்போ நான் எந்த இடத்த எதை ஐடென்டிஃபை பண்ணி நான் ஒரு காலமாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்லணும். அதுதான் அதுக்கு பேர் தான் டீலிமிட்டர் அப்படின்னு பேர். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி கமா அப்படின்னு போடுறேன். அப்போ அந்த கமாவில் எங்கே இருக்கு அங்கே ஒரு கோடு வந்து போட்டுருச்சு. எல்லா இடத்துலையும் எல்லா அப்சர்வேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த டேட்டா செட்டை. ஸோ இப்படி இருக்கு. இப்போ எனக்கு கொடுத்த டேட்டா செட் இது வந்து insurance.csv இந்த ஃபைல். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்றேன். நான் இந்த ஃபைலை ஓபன் data.tsp.txt இந்த ஃபைலை பார்க்கும்போது எங்க டீலிமிட்டரும் காணோம், ஒன்றும் காணோம். இது என்ன செப்பரேட்? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. மேபி ஒரு ஸ்பேஸ் செப்பரேட்டட் ஃபைலா இல்லை என்ன செப்பரேட்டட் ஃபைல்? ஐ திங்க் இது ஒரு டேப் செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். TSVன்னு இருக்கா? TSVனா டேப், ஒரு டேப் கீழே டேப்னு இருக்கா, கேப்ஸ் லாக் மேலே 5 ஸ்பேசஸ் இருக்கும். அந்த டேப் செப்பரேட்டட் ஃபைல் இதுதான் வந்து நம்ம கிளைண்ட் கொடுத்த டேட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து என்னோட ஜூபிட்டர் நோட் புக்கில் நான் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன அனலைசிஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த விதமான ஒரு கிளைண்ட் டேட்டாவோ இந்த எக்ஸல் ஃபைல் இருந்துச்சுன்னா இல்லை டேப்லெட் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு தேவைப்படக்கூடிய லைப்ரரி பேர் தான் பாண்டாஸ். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் pandas as PD.
ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். ஷிஃப்ட் டேப்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எக்ஸிக்யூட் அண்ட் கோ டு த கரண்ட் செல். ஓகே, இப்போ பிடி டாட், இந்த பிடினுடைய பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏலியாஸ், டெக்னிக்கல் டேம் ஏலியாஸ். ஒரு ஷார்ட் நேம், எப்பயுமே பாண்டாஸ் கூப்பிடுறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்டாக பிடி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கலாம். பிடி டாட், இந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ் அண்ட் ஃபங்க்ஷன் மாடியூல்ஸ் டாட்னு ஒரு டேப் பட்டன் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். இதில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ரீட், READ, ரீட் ஏதாவது டேப் செப்பரேட்டட் ஃபைல் எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ரீட் CSV ஃபைல் இருக்குது, கிளிப் ஃபைல் இருக்குது, FWF இருக்குது, என்னென்னு தெரியல, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. தெரியலனா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ அந்த CSV ஃபைலை வந்து எனக்கு வந்து கால் பண்ணணும்னா இங்கே CSVன்னு போடுறேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis பிகாஸ் இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இங்கே ஃபைல் ஆர் பஃபர்ன்னு இருக்குது, காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் ஆர்குமெண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங்குள்ளே என்ன பண்ணணும்னா ஃபைல் பாத் வந்து போடணும். ஸோ அந்த ஃபைல் பாத் டபுள் ஸ்ட்ரிங்குள்ளே சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸும் கொடுத்துக்கலாம், ஒரு லைனாக இருந்தால். இந்த insurance.csv இதுதான் வந்து இங்கே கிளிக் பண்ண INSன்னு போட்டிங்கனாவே இந்த கரண்ட் டைரக்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருந்தால் வந்துடும். ஸோ இது வந்து எனக்கு வந்து ரீட் ஆகிடுச்சு, கமா செப்பரேட்டட் ஃபைலாக இருக்கிறதுனால. பட் இந்த ஃபைல் எனக்கு இப்போ ரீட் ஆக வேண்டாம். எனக்கு ரீட் ஆக வேண்டியது கிளைண்ட் டேட்டா, அந்த data.txt அப்படின்னு எந்த ஒரு இருக்குது, data.txt. அதனால் இங்கே DN போட்டு ஒரு டேப் பட்டன் கொடுக்குறேன். அப்போ அதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு வந்துச்சு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு எரர் காமிச்சிச்சு. பார்சர் எரர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை சப்ளை பண்ணுறீங்க, பார்ஸ் பண்ணுறீங்க, பட் ஆனால் இந்த பர்டிகுலர் ரீட் CSVன்றது எடுத்துக்க முடியல, பிகாஸ் அது கமா வந்து ஐடென்டிஃபை பண்ணலை. எப்படி நான் கமா ஐடென்டிஃபை பண்ணலன்னு சொல்கிறேன்னா, இப்போ திருப்பி இங்கே கமா கொடுங்க, உள்ளே வச்சு ஷிஃப்ட் டேப் கொடுங்க. செப்பரேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது செப்பரேட் பை டிஃபால்ட்டாக என்ன இங்கே கொடுக்கல, ஆக்சுவலாக டிஃபால்ட் செப்பரேட், டீலிமிட்டர் ஸ்ட்ரிங்கில் நன்னு கொடுத்துருக்கு. பட் இது வந்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி படிச்சு பார்த்தீங்கன்னா ரீட் கமா செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்றது இருக்கு. அப்போ கமால எங்கே இருக்கோ நீங்கள் அதை செப்பரேட் பண்ணிவிடு. பட் இது வந்து கமா செப்பரேட்டட் ஃபைல் இல்லை, data.tsvன்றது ஒரு டேப் செப்பரேட்டட் ஃபைல். அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம். இங்கே ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன், இந்த செப்பரேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, செப்பரேட்டர் அப்படின்ற இடத்துல ஈக்குவல் டு அங்கே எப்படி இருக்குது, ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங் போயிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் T கொடுத்து ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் சீக்வன்சஸ் இன் பைத்தன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த செஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பிகாஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுனால கொஞ்சம் லாங்கான செஷனாக தான் இருக்கும். உண்மையாக படிக்கணும்னா பாருங்கள். ஓகே, பார்ப்பீங்க நம்புகிறேன். ஃபைன், இங்கே வர பாருங்களேன், / ஓகே ஃபைன், இங்கே டீன் இருக்குது பாருங்களேன், டேப். அப்போ இதுதான், இந்த சீக்வன்ஸ் தான் எனக்கு வேணும். அப்போ நான் வந்து டீன் போட்டுக்கிறேன், இங்கே /டீன் போட்டுக்கிறேன். இப்போ ரீட் CSV தான், பட் அது கமா இல்லை, பை டிஃபால்ட்டாக செப்பரேட்டர் கமா இருக்குது, பட் இங்கே வந்து 5 ஸ்பேஸ் இருக்குது, அதனால் இப்படி போடுறேன். இப்போ ஷிஃப்ட் டேப் கொடுத்தா பாருங்கள், எப்போ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து இங்கே கொடுத்துருச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே டீலிமிட்டர்ன்ற ஆப்ஷன் எனக்கு வரல, அட்லீஸ்ட் போன அந்த இன்சூரன்ஸ் ஃபைல் வந்து இதில் வரல, பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போது எங்கெங்கெல்லாம் அந்த 5 ஸ்பேஸ் இருக்கோ அது ஒரு காலமாக கன்சிடர் பண்ணி எனக்கு இங்கே கொடுத்துருச்சு. அதே மாதிரி இது இல்லாமல் pd.read_table, பிகாஸ் அது வந்து டேபுலர் ஸ்பேஸ்னா ஒரு டேபிள் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஓகேவா, ஒரு 5 ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி டேபிள் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரீட் டேபிள்னு கொடுத்து ஷிஃப்ட் அண்ட் ஓப்பன் parenthesis கொடுத்துக்கோங்க. ஷிஃப்ட் டேபில் ஃபைல் பாத் வேணும், கண்ட்ரோல் V ஈக்குவல் டு இப்போ டபுள் ஸ்ட்ரிங்கில் இது என்னென்னு பார்க்கலாம். செப்பரேட்டரில் ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது. ஓகே, இதனுடைய பாருங்கள், ரீட் ஜென்ரல் டீலிமிட்டட் ஃபைல் இன்டூ DataFrame. ஓகே, இப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட் நான் இன்சூரன்ஸ் ஃபைலை வந்து நான் வந்து இன்சூரன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து ரீட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமா செப்பரேட்டட் ஃபைலாகவே இல்லை. இதை இப்போ வந்து டேபிள் வந்து பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் டேப் போட்டு இந்த செப்பரேட்டருக்குள்ளே போயிட்டு செப்பரேட்டர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே கமா அப்படின்னு கொடுங்க. அப்போ இது பண்ணிடும். இந்த ரீட் டேபிள் எதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த விதத்தில் ஏதோ ஒரு கோல், வித் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கோல் வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணணும், அவ்வளோதான். கரெக்டாக நீங்கள் எந்த விதமான ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி கூட ஃபைல் ஓப்பன், நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், பிகாஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸை வந்து ஃபியூச்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தேவைப்படும், ஏன் இது அப்படின்றது மாதிரிலாம். ஸோ அதனால் நீங்கள் ரீட் CSV போட்டு கூட எந்த விதமான ஃபைலை கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த செப்பரேட்டர்ன்ற அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் ட்விக் பண்ணுறது மூலிமா. பட் நான் ஒரு புது ஃபங்க்ஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ரீட் டேபிள் போட்டு இந்த செப்பரேட்டரில் எதுவுமே வேண்டாம், பை டிஃபால்ட்டாக அந்த டேட்டா இருக்குது இல்லையா, அந்த டேப் செப்பரேட்டர் ஃபைலுக்கு அது போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த டேட்டாவை டேப் செப்பரேட்டட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரீட் CSVன்னு போட்டு இந்த செப்பரேட்டரோட ஆர்குமெண்ட்டை ட்விக் பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா இந்த ரீட் CSVன்னு போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபைல் வந்து எனிவே அட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்றது தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல் நேமில் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா DFன்னு போட்டுருவாங்க. இதுதான் வந்து பெரிய தப்பான மெத்தட்.
ஃபைல் நேம் வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் என்ன சொல்லுது, இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ரெலவெண்ட் ஃபைல் நேமை வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நல்லா நோட் பண்ணிக்கோ. கீப் அ ரெலவெண்ட் வேரியபிள் நேம் அக்கார்டிங் டு த டேட்டா செட் வாட் எவர் யூ இம்போர்ட்டட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ வந்து ஃபைல் நேம் என்ன வைக்கலாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்களேன். ஆர்டர் ஐடின்னு இருக்குது, குவான்டிட்டின்னு இருக்குது, ஓகே, ஐட்டம் நேம்னு இருக்குது, சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஐட்டம் ப்ரைஸ்ன்னு இருக்குது. இது எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ ஆர்டர் ஐடி ஓகே 100 ஓகே ஆர்டர் நம்பர் வந்து ஆர்டர் ஐடி 1833 ஆர்டர் வந்து 2 ஆர்டர் ஆயிருக்கு, 2 ஆர்டர் ஐடி இருக்குது. இவர் வந்து ஸ்டீக் பரிட்டோ 1 பண்ணியிருக்காரு. பட் இங்கே ஏதோ கொஞ்சம் டாட்னு வருதுன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அது அந்த பர்டிகுலர் என்ட்ரியை நீங்கள் வந்து பின்னாடி வந்து இது தனியாக கூட செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அது போக வேண்டாம். டாட்னு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டீக் பரிட்டோ 1 ஆர்டர் பண்ணியிருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் 1 பண்ணியிருக்காரு. இன்னொரு ஸ்டீக் பரிட்டோ வந்து ஃப்ரெஷ் டொமேட்டோ சால்ஸா இந்த பர்டிகுலர் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான். அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே, இது வந்து ஒரு ஹோட்டலோட ஒரு ரெஸ்டாரண்ட்டோட டேட்டா. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாரெல்லாம் எவ்வளோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜொமேட்டோ இருக்குது. ஜொமேட்டோவில் நான் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஜொமேட்டோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜொமேட்டோனுடைய டேட்டா இருக்குது இல்லையா, அந்த டேட்டாவை எடுத்து போய் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டில் கொடுத்து இதுதான் உன்னுடைய டேட்டா, என்னுடைய இதுலேருந்து ஏதோ அனலைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இப்போ நான் தான் அந்த பர்டிகுலர் பொசிஷன் வச்சுக்கோ, என்னைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டாவோ டேட்டா சயின்டிஸ்டாவோ. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாலேருந்து ஐ ஹேவ் டு புல் சம் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் அண்ட் ஐ ஹேவ் டு ஹேண்ட் ஓவர் டு மை கிளைண்ட். இப்போது மீனிங்ஃபுல் இன்சைட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட் டவுன். மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ்க்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் தெரியாது. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இன்சைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜஸ்ட் ஒரு ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்கிறது. மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது, பட் ஆனால் நான் அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அதனால அவங்க ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ். ஆல்ரெடி இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு இங்கே பாருங்களேன், ஆர்டர் ஐடி 1834 இது ஒரு இன்சைட் தான். நான் போய் என்னோட ஜொமேட்டோட்ட போயிட்டு எப்போ உங்களோட டேட்டா செட் சூப்பராக கொடுத்துருக்கீங்க, டோட்டலாக நீங்கள் கொடுத்த ஆர்டர் வந்து இந்த டேட்டாவில் 1834 இருக்குது, சூப்பரான இன்சைட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. கரெக்டாக, பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்லக்கூடாது. இந்த டேட்டாலேருந்து எடுத்து அவங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் என்னால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறதுனால அவங்க அந்த பர்டிகுலர் பிஸ்னஸோ இல்லை ப்ராடக்ட்டையோ ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக சேல்ஸ் பண்ண முடியுமா? இப்படிலாம் தான் பண்ணுவாங்க. சார் என்ன சார் கோடே பண்ண மாட்டேங்கிறீங்க, இது வளவலன்னு பேசிகிட்டே இருக்கீங்கன்னா, இதுதான் எல்லாரும் பண்ணுற தப்பு. ஒரு டேட்டா செட் எடுத்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணாமல் இமிடியேட்டாக கோடுக்குள்ளே இறங்குறது தான் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் எடுத்து பொறுமையாக யோசிங்க, என்ன தான் இந்த டேட்டா இதில் இருக்குது, இதை நான் சால்வ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இப்போ இந்த பேசினது போதும். இப்போ இந்த டேட்டா செட் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டினுடைய ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேர் வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆர்டர் _டீட்டெயில்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறேன். இப்படி நீங்கள் ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் லெஃப்ட் சைடில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. பட் நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னா இங்கே ஒரு நியூ செல்லையும் கொடுக்கலாம். பட் எப்பயுமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே செல்லை வச்சுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஆர்டர்னு போட்டு டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் தானே. இந்த லைனில் போய் இது ஸ்டோர் ஆகிடுச்சு, அடுத்த லைனில் எனக்கு இப்போ என்ட்ரி ஆகி வந்துருச்சு. சரி, ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட கிளைண்ட் உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்து என்ன ப்ராப்பரான பேர் வைக்கணும் அப்படின்றது தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது பண்ணதுக்கப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் அடுத்த அட்வான்ஸ்டான அனாலிசிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்கணும். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்துருச்சா? இப்போ இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் இன்னொரு டேக் நான் கொடுக்குறேன். இங்கே வந்து வச்சு ஒரு 3 கொடுக்குறேன். இதுக்கு பேர் நான் என்ன சொல்கிறேன், 1.1 பெர்ஃபார்ம் initial analysis on the data. Perform initial analysis on the data. இதுனா என்ன புரியல? Perform initial analysisனா ஒன்ஸ் கிளைண்ட் உங்களுக்கு கையில் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில ஸ்டெப் ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் இருக்குது. அதுதான் நீங்கள் திருப்பி எந்த டேட்டா கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பீங்க. அந்த பர்டிகுலரான இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த எபிசோடில் சொல்லி இந்த எபிசோட முடிக்க போகிறேன். இந்த டேட்டா செட்டில் இருந்து ஒரு சில கொஷின்ஸ் நான் கேட்கலாம். அந்த கொஷினை நான் நாளைக்கு உங்களுக்காக நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். சரியா? இந்த எபிசோட லென்த் ரொம்ப அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி என்னோட கிளைண்ட் கொடுத்துட்டாங்க. Ctrl V கொடுக்குறேன். இப்போ இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் இங்கே டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வர மாட்டேங்குது டேப். மேபி சம்டைம்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். மேபி இதெல்லாம் சில பேருக்கு இருக்கும், சார் டேப் பட்டன் ஒர்க் ஆகுது அப்படின்னு. இது ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆர்டர் டீட்டெயில்ஸ் ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ வந்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல
நான் ஒரு சில ஃபங்க்ஷனோ இல்லை சில ஆட்ரிபியூட் இங்கே ஒரு புது டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்களேன், ஷேப் அப்படின்ட்டு. தெர் இஸ் 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது, ஓகேவா? ஒன் இஸ் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஃபங்க்ஷன் சொன்னாவே ஆல்வேஸ் இட் வில் எண்ட் வித் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis, கரெக்டாக? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னன்றது நான் இங்கே சொல்கிறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ ஷேப் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானே சார், ஷேப்புன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்போ நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis போடணும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டிங்கன்னா எரர் அடிக்கும். அப்போ எப்போ சார் நான் இதை வந்து போடுறது, எப்போ எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வரும். உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கும் ஆட்ரிபியூட்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஒரு புது டேர்ம் சொல்கிறேன், ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இட் வில் ரிட்டர்ன், பட் இது வந்து வேல்யூஸ் எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது. அப்போ வேல்யூஸ்னு இது இட் டசன்ட் எண்ட் வித் எனி கைண்ட் ஆஃப் parenthesis, ஓகேவா? இப்போ நான் வந்து ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ரிட்டர்ன் டப்பிள் ரெப்ரசென்டிங் த dimensionality ஆஃப் த டேட்டா ஃப்ரேம். டப்பிள் அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis இல்லையா? ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா அது ஷேப் அப்படின்ட்டு. இது அதான் நீங்கள் வந்து அப்போ இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்டும் சொல்லுங்கள் சார்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே டாட் வச்சு டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் இருக்கும், இந்த ஷேப் என்னென்னு இருக்குது, எஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன், ஹெச்ன்னு கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போது ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே நான் வந்து ஆல்வேஸ் as I said it has to end with open and close parenthesis, பட் இந்த ஆட்ரிபியூட்ஸுக்கு பண்ண தேவையில்லை, it doesn't end with open and close parenthesis. அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஷேப் இஸ் an attribute, அதனால தான் நான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போடல. இந்த ஷேப் வந்து என்ன சொல்லணும்னா how many rows and columns are there அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? இப்போ இங்கே வந்து இங்கேயே சொல்லிடுது 4622 rows and 5 columns அப்படின்றது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இதை வந்து நான் கிளிக் பண்ணி இப்போ 4 அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், டெர்மினாலஜி அலர்ட்னு போடுறேன். டெர்மினாலஜி அலர்ட். இப்போ இங்கிருந்து நான் வந்து இந்த ரோஸை எப்பயுமே நான் வந்து என்ன கால் பண்ணுவேன்னா அப்சர்வேஷன் கால் பண்ணுவேன். நான் வந்து ரெக்கார்ட் அப்சர்வேஷன் சொல்லலாம், இல்லாட்டினா இது வந்து ஒரு ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். காலம்ஸை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ். இனிமேட்டு இந்த டேர்ம்ஸை தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ண கற்றுக்கணும். பிகாஸ் இதெல்லாமே கிளைண்ட்டை போயிட்டு சார் நீங்கள் கொடுத்த ரோஸ் வந்து 4622 இருக்குது சார், 5 காலம் கொடுத்துருக்கீங்க சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து என்ன சொல்லணும்னா ஓகே அவர் கிளைண்ட் ஹஸ் கிவன் 4622 அப்சர்வேஷன்ஸ் அக்ராஸ் 5 parameters. 5 parameters ஒரு அக்ராஸ் 5 parameters என்னதுன்னா இந்த ஒரு என்ட்ரிக்கு ஒரு ரெக்கார்டுக்கு 5 parameter வந்து ரீடிங்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ஷேப் போட்டு நம்மளுக்கு வந்து எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது, அக்ராஸ் எத்தனை parameters இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது ரெண்டாவது விஷயம் வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் இதில் ஏதாச்சும் நல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இஸ் அப்படின்னு போட்டு இஸ் நல் அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுக்கோங்க. இஸ் நல் அப்படின்னா ஒரு என்ட்ரியுமே இந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் இந்த ஆர்டர் இங்கே ஏதாச்சும் நல் வேல்யூ இருக்கா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு ட்ரூன்னு போடும், இல்லாட்டினா ஃபால்ஸ்ன்னு போடும், ஓகேவா? பட் எனக்கு வந்து இப்படி வேண்டாம், ஒரு ரெக்கார்டுக்கு வேணாம், டோட்டலாக இஸ் சம்முன்னு போடுறேன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ரெக்கார்டு இருக்கு இல்லையா, ஆர்டர் ஐடியில் போயிட்டு இதில் ஏதாச்சும் டோட்டல் நம்பர் ஆஃப் நல் என்ட்ரிஸ் ட்ரூ இருக்கக்கூடியதில் அக்யூமுலேட் ஆகிக்கும். ஆர்டர் ஐடியில் எத்தனை நல் என்ட்ரிஸ் இருக்குது, குவான்டிட்டியில் எவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது, ஐட்டம் நேமில் எவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது, சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது, ஐட்டம் ப்ரைஸில் எவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்றத அது கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணணும். இது ஏன் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிளைண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டா மெஸ்ஸியாக இருக்கும். மெஸ்ஸி அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன் இருக்காது, சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு லைன் மூலியமாக என்னால் மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட முடியுது. ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே ஒரு டாட் வச்சு நான் போட்டிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், திருப்பி இங்கே ஒரு டாட் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேலே ஒரு டாட் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னா இந்த கான்செப்ட் பேர் தான் செயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செயின் ஆஃப் கமாண்ட்ஸ். இப்படின்ற மாதிரி நாங்கள் டெக்னிக்கலாக ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் சொல்லுவோம். செயின் ஆஃப் கமாண்ட்ஸ், செயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்படியே சேர்த்து இதையும் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்படின்னா இங்கே எனக்கு என்ன புரியுது அப்படின்னா ஆர்டர் ஐடியில் எந்த விதமான நல் என்ட்ரிஸும் இல்லை, பட் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் இடத்துல எனக்கு ஒரு என்னன்றதை நல் என்ட்ரிஸ். ஓகே, என்ன அப்படின்ற மாதிரி சில டைம் எம்டியாகவே இருக்கும், இது எல்லாமே அதை கவுண்ட் பண்ணிடும். பிகாஸ் அதை நம்ம வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு போட சொல்லிட்டோம்ல. என்னன்னு இருந்துச்சுன்னா ட்ரூன்னு எழுதும், பிகாஸ் இட்ஸ் நல்லா, ஆமாம் நல்லா வேல்யூ இல்லை
அப்போ அதே மாதிரி எம்டியாக இருந்தாலும் ட்ரூன்னு போட்டுரும். ஸோ அப்போ எனக்கு ஒவ்வொரு காலமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் நல் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இங்கே தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து அடுத்த விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. பிகாஸ் இதில் முக்கியமானது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எத்தனை நல் என்ட்ரிஸ் இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ என் மைண்டு வந்து என்ன யோசிக்கணும்னா, சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் எதனால் இவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். இப்போ பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் யோசிக்கணும். இப்போது ஜொமேட்டோவில் வந்து ஏன் எதனால் இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் ஓனர் ரன் பண்ணிட்டு இருந்தால் பல ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த பல ஐட்டம்ஸில் இப்போ வந்து ஆம்லேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஐட்டம் இருந்துச்சுன்னா அதில் வந்து சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கும், மேபி ஃபுல் பாயிலாக இல்லை ஹாஃப் பாயிலான்னு இருக்கும். அந்த ஃபுல் பாயில்ன்றதுல ஃபுல் பாயில் பெப்பர் சால்ட் அப்படின்னு இருக்கும், ஃபுல் பாயில் நோ பெப்பர் சால்ட்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் வேறு என்ன இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு ஏதாவது சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அப்போ வேறு என்ன, சிக்கன் அப்படின்னு இருக்குது. சிக்கனுக்கு வந்து நான் என்ன கொடுக்கலாம், சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் இருக்குது, செட்டிநாடு சிக்கன் இருக்குது, இந்த மாதிரி சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுக்குமே உங்களுக்கு சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்காது, புரியுதா? ஒரு சில ஐட்டம்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்படின்னா இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி ஒரு ஐட்டமுக்கு சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லை, கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா அங்கே வேல்யூஸ் என்ன இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். ஸோ அப்போ கரெக்டு தான், இந்த மீனிங்ஃபுல்லான ஒரு சில சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இந்த டேட்டா செட் எனக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு அப்படின்ற இந்த அனுபவம் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் வரணும். எடுத்ததுமே இங்கே பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, யூஸ்வலாக டேட்டா சயின்டிஸ்ட் நல்ல என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா ரோவையும் டெலிட் பண்ண போயிடுவாங்க. பட் யாருமே இதை திங்க் பண்ண மாட்டாங்க, எதனால இப்படி இருக்குது. அந்த பிஸ்னஸ் ஓனரோட ஷூஸில் போயிட்டு அந்த பிஸ்னஸோட ஷூஸுக்கு போயிட்டு திங்க் பண்ணுங்கள். அதுதான் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுறது. நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க. அது எப்படி சார் எனக்கு வந்து வரும், நீங்கள் சொல்கிறீங்க அப்படியே பழக தான் வரும். இது வந்து பல வருஷம் ஆகும். நான் இந்த மாதிரி ஒர்க்கில் ஆல்ரெடி ஒரு 8 வருஷமாக நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பார்த்ததுமே என்னால் யோசிக்க முடியும். ஸோ அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்றதால பண்ணுறேன். பட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என் கூடயே வாங்க, நானும் நிறைய டேட்டா செட்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த நாலேஜ் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே க்ளீன் பண்ண மாட்டீங்க. இந்த இனிஷியல் அனாலிசிஸில் ஜஸ்ட் பார்க்க தான் போகிறீங்க. ஓகே, எத்தனை நல்ல என்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்துட்டீங்க. ஓகே, இது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நான் டைப் பண்ணே காமிச்சிடுறேன். ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் என்னுடைய ஃபைல் நேம் தான், அதாவது அந்த வேரியபிள் நேம் போட்டுருங்க. டாட், இப்போது டேப் கிளிக் பண்ணி டிஸ்கிரைப் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்னாவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பரான்தசிஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் இங்கே இங்கே கர்சரில் வச்சுட்டு ஷிஃப்ட் டேப் இங்கே கிளிக் பண்ணி generate descriptive statistics. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். இப்போ நான் அதை ஒரு லைன் எக்ஸிக்யூட் பண்ணாவே போதும், எனக்கு வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு பாருங்களேன். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது நான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற கான்செப்டை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற டாபிக்குள்ளே போகும்போது நான் உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் ஐடியில் இருக்கக்கூடிய மினிமம் நம்பர் எவ்வளோ, மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ, புரியுதா? மினிமம் நம்பர் எவ்வளோ, மினிமம் நம்பர் 1, மேக்ஸிமம் நம்பர் வந்து 1834. குவான்டிட்டி அப்படின்ற அந்த பர்டிகுலர் காலமில் மினிமமான குவான்டிட்டி நம்பர் எவ்வளோ 1, மேக்ஸிமம் 15 குவான்டிட்டி இருக்குது. அப்படின்னா ஒரு ஐட்டமை மேபி ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே சிக்கன் பர்கர் இந்த ஒரு ஐட்டம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. பாருங்க 15 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஒன் பர்டிகுலர் ஆர்டர் வந்து 15 வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது ஒன்று 2 சைடு. அப்படின்னா ஓகே, அப்படின்னா இந்த கவுண்ட் இதெல்லாம் மீன்லாம் புரியல சார், மீனில் இருக்கு, நான் சொல்கிறத மட்டும் கவனிப்பேன். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் காலம் வந்து நம்பர்ஸாக இருக்கும்போது, புரியுதா, நம்பர்ஸாக இருக்கும்போது எல்லா டேட்டாவுமே எனக்கு வந்து சொல்லிடுச்சு. இந்த மின் வேல்யூ எவ்வளோ, மேக்ஸ் வேல்யூ அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. இந்த ஐட்டம் நேம், சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன், இந்த ஐட்டம் ப்ரைஸ் எல்லாமே எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரல. ஏன் எடுத்துகிட்டு வரல அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள், ஷிஃப்ட் டேப் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்க்ளூட் தோஸ் தட் சம்மரைஸ் சென்ட்ரல் டெண்டன்சி, டிஸ்போசிஷன், ஷேப் ஆஃப் டேட்டாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்க்ளூடிங் நான் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்க்ளூட் இஸ் ஈக்குவல் டு நன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா இங்கே வாங்க, இங்கே எழுதிட்டு பாருங்க. இன்க்ளூட் இஸ் ஈக்குவல் டு ஆல் அப்படின்னு போட்டோம்னா a white list of data types to include in the result, ignored for series. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்க, திருப்பி ஆல்னு நம்ம போட்டிருந்தோம்னா all columns of the input will be included in the output அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம்னா இங்கே இன்க்ளூட் வந்து பை டிஃபால்ட்டாக த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணி இங்கே போடுறேன். இந்த இன்க்ளூட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு இங்கே நன்னு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த காலம்ஸ் எல்லாமே நம்பர்ஸாக இருக்கோ அந்த காலம்ஸ் தான் இருக்குது. பட் இதுக்கு பதிலாக அதை உள்ளே சொல்லியிருக்கிற மாதிரி இங்கே நான் ஷிஃப்ட் டேப் பண்ணுறேன். ஆல் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா Ctrl+C Ctrl+V ஆல்னு நான் போட்டேன் அப்படின்னா ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். எனக்கு எல்லா காலம்ஸுமே இன்க்ளூட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் இது ஏன் பண்ணலை, ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் தான் எடுத்திருக்கு, இந்த 3 காலம்ஸை ஏன் எடுக்கலைன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா டைப்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்டை இங்கே வந்து பார்க்கணும். இப்போ இந்த டிஸ்கிரைப்ன்ற செல்லுக்கு மேலே திருப்பி நான் வரேன். அதில் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் டேப் பட்டன் கொடுக்குறேன். இங்கே டேட்டா டைப்ஸ், டி டைப்ஸ்னு டேட்டா இன்ஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அதான் ஆட்ரிபியூட். ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன்.
இங்கே நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போடல. எதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், ஆர்டர் ஐடி அப்படின்றது in64 இருக்குது, குவான்டிட்டி வந்து in64 இருக்குது, ஐட்டம் நேம்ன்ற காலமும் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஐட்டம் ப்ரைஸ்ன்ற காலம் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் இருக்குது. சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் சொன்ன டேட்டா டைப்பில் இன்ட்டு ஃப்ளோட்டு அதே மாதிரி பூலியன் சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு சொல்லியிருக்கீங்க, இது என்ன சார் புதுசாக ஆப்ஜெக்ட்னு வருது அப்படின்னா இதுதான் பாண்டாஸ்னுடைய டேட்டா டைப்ஸ். பாண்டாஸ்ன்ற லைப்ரரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா செட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் தான் நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இந்த பர்டிகுலர் லைப்ரரியில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் int64 அப்படின்னு வருது. அப்படின்னா இந்த ஆர்டர் ஐடி வந்து இன்டீஜர் தான், நார்மலாக இன்டீஜர் தான் சொல்லுவோம். பட் in64 என்னோட 64 பிட் ப்ராசஸர் அது வந்து ஆட் பண்ணிச்சு. உங்களுக்கு மேபி 32 வரலாம், ஓகே, இல்லாட்டா 16 வரலாம், அது உங்களோட ப்ராசரை பொறுத்து. 16 இருக்கக்கூடிய ப்ராசர் மேபி 32 காமிக்கலாம், 64 அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இன்டீஜர் இந்த பர்டிகுலர் காலம் வந்து இன்டீஜர் டேட்டா டைப், குவான்டிட்டி இன்டீஜர் டேட்டா டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்னு சொல்ல மாட்டோம், பாண்டர்ஸ்குள்ளே இம்போர்ட் பண்ணதுனால அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இது ஆப்ஜெக்ட். இது வந்து சார் ஃப்ளோட்டில் தானே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பர்டிகுலர் இங்கே ஏதோ ஒரு கேரக்டர் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக எனக்கு ஆப்ஜெக்ட் தான் இல்லையா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும், நம்பர்ஸ் கூட ஏதாச்சும் ஒரு ஆல்ஃபபெட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்காது, சாரி அது வந்து நம்பர்ஸாக இருக்காது, ஸ்ட்ரிங்காக வந்து மாறும். அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் இந்த பர்டிகுலர் டாலர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இது சார் இதெல்லாம் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது ஃப்ளோட்டாக மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும். அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நான் வந்து டேட்டா கிளீனிங் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதே டேட்டா செட்டை க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிய வரும். சரி, இப்போ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் 3 காலம்ஸ் ஐட்டம் நேம், சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன், ஐட்டம் பிரைஸ் அப்படின்ற கூடிய இந்த 3 காலம்ஸுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கல. பட் இப்போ வந்து அது எடுத்துக்கிச்சு. ஏன்னா பை டிஃபால்ட்டாக இங்கே வந்து நம்பர்ஸ் இந்த டிஸ்கிரைப் அப்படின்ற ஃபங்க்ஷன் எந்த பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ்லாம் நம்பர்ஸாக இருக்கோ அந்த பர்டிகுலர் காலம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஸோ ஆல்னு கொடுத்ததுனால ஆப்ஜெக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஆப்ஜெக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு பாருங்க, இதை வந்து நான் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா யூனிக் ஐட்டம்ஸ். இப்போ இந்த ஐட்டம் நேம் அப்படின்னு இருக்கா, இந்த ஐட்டம் நேம் இருக்கிற இடத்துல கவுண்ட் பார்த்துக்கோங்க, டோட்டலி 4622 இருக்குது. ஓகே, யூனிக்னு இருக்குது பாருங்களேன், யூனிக்னு டோட்டலி 50 யூனிக் ஐட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி டாப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிக்கன் பவுல் இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய 50 ஐட்டம்ஸில் சிக்கன் பவுல்ன்றது நிறைய தடவை இந்த காலமில் அப்பியர் ஆயிருக்கு. ஐட்டம் நேம் புரியுதா? அப்படின்னு என்ன அர்த்தம், சிக்கன் பவுல் தான் இஸ் த மோஸ்ட் ஆர்டர்ட் ஐட்டம், புரியுதா அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இருக்காது. ஏன்னா இப்போ அதை கொஞ்சம் டீப் அனாலிசிஸ் பண்ணு. இப்போ சிக்கன் பவுல் வந்து எப்படி நீங்கள் வந்து மோஸ்ட் ஆர்டர்ட் ஐட்டம்னு சொல்லுவீங்கன்னா, அந்த சிக்கன் பவுல் வந்து இந்த குவான்டிட்டி நம்ம அசோசியேட் பண்ணிக்கணும். அப்போ அது அடுத்த ஸ்டெப், அதுதான் நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு எபிசோடில் அதை சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய பார்த்து எவ்வளோ புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது பாருங்கள். இந்த ஒரு ஃபங்க்ஷன் மூலமா எனக்கு 50 யூனிக் ஐட்டம்ஸ் இருக்குதுன்றது தெரிஞ்சிச்சு. சிக்கன் பவுல் தான் அதிகமாக ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை, 726 டைம்ஸ் இந்த பர்டிகுலர் ஐட்டம் நேமில் இந்த சிக்கன் பவுல்ன்றது அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பவுல் 726 டைம் ஆர்டர் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லை. சிக்கன் ஏன்னா ஆர்டர் ஆயிருக்குன்னா அது குவான்டிட்டி, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி. ஆர்டர் எத்தனை சிக்கன் பவுல் வந்து ஒருத்தர் 10 ஆர்டர் எடுத்துருக்கலாம். சிக்கன் பவுல் இன்னொருத்தவங்க வந்து சிக்கன் பரிட்டோன் இருக்கும், அதை வந்து 500 ஆர்டர் எடுத்துருக்கலாம். ஸோ அதனால அப்போ ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கும். அப்போ இந்த சிக்கன் பரிட்டோ தான் அதிகமாக செல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ ஆல்வேஸ் திஸ் ஹேஸ் டு பி அசோசியேட் வித் த குவான்டிட்டி. அதனால் அதை நான் இங்கே பண்ணலை. நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இந்த காலமில் இந்த பர்டிகுலர் சிக்கன் பவுல்ன்றது எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி, அது வந்துருச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் இது எல்லாமே நான் அப்படின்னு இருக்கு, புரியுதா? என்ன இதெல்லாம் வந்து போடலை, இதுக்கெல்லாம் எதுவுமே போடலை. அதே மாதிரி இங்கே யூனிக் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் போடலை. ஏன் போடலை திங்க் பண்ணுங்கள். ஏன் போடலைன்னா இது வந்து இந்த யூனிக் டிஸ்கிரைப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்டிவ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா ஒரு பொறுமை வேணும். நல்லா பொறுமையாக லிசன் பண்ணுங்கள். டிஸ்கிரைப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரைப் பண்ண ஒரு பெரிய டேட்டாவை ஒரே ஃபங்க்ஷன் மூலமா கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எனக்கு கொடுக்குது இந்த பர்டிகுலர் டேட்டா மூலிமா. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய டேட்டா டைப்பை பொறுத்து நம்பர்ஸாக இருந்ததுன்னா அதில் மினிமம் வேல்யூ எவ்வளோ, மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். என்னோட டைப்பு ஆப்ஜெக்டாக இருக்குதுன்னா அதில் எப்படி நான் போய் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ போடுவேன்? நம்பர்ஸே இல்லையே. அதனால தான் இந்த இடத்துல எல்லாமே மீன், ஸ்டாண்டர்ட் டிவிஷன், நம்பர்ஸ் ரிலேட்டடான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெட்ரிக்ஸ். அதனால உங்களுக்கு எல்லாமே என்னன்னு வருது. இங்கேயும் நம்பர்ஸ் ரிலேட்டட், இங்கேயும் நம்பர்ஸ் ரிலேட்டட் என்னென்ன வந்துருச்சு. பட் ஆனால் இந்த ஐட்டம் நேம்ன்றது ஆப்ஜெக்ட், சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன்றது ஆப்ஜெக்ட், ஐட்டம் ப்ரைஸ்ன்றது இப்போதைக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. பிகாஸ் அதில் வந்து இந்த டாலர்ஸ்ன்றது அசோசியேட்டாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து இதுக்கேற்ற ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய மெட்ரிக்ஸுக்கு என்னென்ன மாதிரியான டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெட்ரிக்ஸ் வச்சு பண்ணலாம்னா யூனிக்காக எத்தனை தடவை அது அப்பியர் ஆயிருக்கு, டாப்பாக அப்பியர் ஆயிருக்கக்கூடிய வேரியபிள் என்ன, அவர் அந்த ஆப்ஜெக்ட் என்ன, எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கு, இதை வந்து நான் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த பர்டிகுலர் ஐட்டம் நேம், சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன், ஐட்டம் ப்ரைஸ்ன்றது இதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெட்ரிக் வந்து இது 3. பட் அந்த இடத்துலனால தான் ஆர்டர் ஐடி, குவான்டிட்டிக்கு இங்கே ரெண்டுமே ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் வரலை.
குவான்டிட்டின்றது மெட்ரிக் சொல்லல, பிகாஸ் யூனிக் டாப் ஃப்ரீக்வன்சின்றது இட்ஸ் அசோசியேட்டட் வித் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அண்ட் மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மினிமம் வேல்யூ 25% to 50-75 மேக்ஸ்ன்றது இட்ஸ் அசோசியேட்டட் வித் நம்பர்ஸ். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். புரியலனா பாஸ் பண்ணிட்டு திருப்பி இதை கேளுங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ இது மூலிமா எனக்கு வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்து கிடச்சிருச்சு. சூப்பரான அற்புதமான ஒரு இன்சைட் வந்து இந்த ஒரே ரிப்போர்ட் மூலிமா டிஸ்கிரைப் பண்ண மூலமாக எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மிங் இனிஷியல் அனாலிசிஸ் அப்படின்றது மாதிரி நான் சொல்கிறேன். நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க, என்னென்ன டேட்டா டைப்ஸ்னு பாருங்கள், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போட்டு பார்த்துட்டு ஓகே எனக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருச்சு. பட் ஸ்டில் நான் இதை வந்து ஒரு பெரிய அனாலிசிஸ்னு சொல்லிட்டு என்னோட கிளைண்ட்டிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா சார் இப்போ நான் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இப்போ என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட போயிட்டு அவர் வந்து ஒரு A to B ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காருன்னு போய் சொல்லி அவர்கிட்ட தான் டேட்டா செட் வந்துருக்கு. அவர்கிட்ட போயிட்டு சார் அது வந்து ஒரு வெஜிடேரியன் தான், ஓகே பரவாயில்ல, இமேஜின் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஓனர்கிட்ட போய் அவர் தான் டேட்டா செட் கொடுத்துருக்காரு. சார் எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்சைட் கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களோட A to B ஸ்டோரில் 50 ஐட்டம் செல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும்? அவர் வந்து இவன் யாருப்பா அதை இருக்கிற பைத்தியம் பிடிச்சி எனக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்பார். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணி சொல்லிட்டு வர, எனக்கு தெரியுமே எத்தனை ஐட்டம் செல் பண்ணுறது, அங்கே தான் நோட்டீஸ் போட்டு ஒட்டிருக்கேனே, இதே சொல்கிறதுக்கு தான் எனக்கு காசு கொடுத்தேன்னு கேட்பார். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், நாட் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்ரெடி நோன், அது தேவையில்லை, மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டேட்டா செட்லேருந்து எனக்கு நிறைய கொஷின்ஸ் வருது. எந்த ஐட்டம் வந்து அதிகமாக ஆர்டர் ஆயிருக்கு, டாப் 5 ஐட்டம்ஸ், டாப் 10 ஐட்டம்ஸ், இது மூலயமா ஜென்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய ரெவென்யூ எவ்வளோ, அதே மாதிரி டாப் அது லீஸ்ட் ஆர்டர்ட் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் இருக்குது இப்படின்றதெல்லாம் என்னால் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நான் நாளைக்கோட எபிசோடில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த பர்டிகுலர் இந்த 3 ஃபங்க்ஷனை போட்டு நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வைங்க. பட் இந்த டேட்டா செட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இதெல்லாம் அது நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் எந்த டேட்டா செட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பர்ஃபார்மிங் இனிஷியல் அனாலிசிஸ் சொன்னால் நீங்கள் இந்த 3 மட்டும் பண்ணுங்கள். நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், டேட்டா டைப்ஸ் பாருங்கள், டிஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் வந்து இனிஷியலாக பண்ணியிருக்கிறது. பட் இதை பார்த்துட்டு பெரிய இன்சைட்டு நம்ம கிளைண்ட்டுக்கு போக முடியாது. பட் இதில் இருந்து நம்ம வந்து நான் சொல்ல 2-3 கொஸ்டின் இங்கே ரைஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் டீச்சிங்கினுடைய வேல்யூ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் அ லைக். அதே மாதிரி இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் தான் இட் இஸ் டெஃபினெட்லி மோட்டிவேஷன் ஃபார் மீ. நிறைய உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீச் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் புக்கில் படிக்கணும் அப்படின்னா நீங்களாம் பயங்கரமான டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணி டீச் பண்ணலாம்னு தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்துருங்க. இந்த மாதிரி AI படிக்கணும், டேட்டா சயின்ஸில் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் லெட் தெம் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு 6:30 PM டான்னு வந்து நிற்கும். அண்ட் டெய்லியுமே இந்த சேனல் நீங்கள் வந்து பாருங்கள். 6:30 PM யூ வில் கெட் அ வீடியோ வேர் யூ கேன் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இந்த டீச்சிங் இருக்கும். சாட்டர்டே வந்து ஒரு ரியல் ஸ்டோரிஸ் வரும். சண்டே உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அடுத்த வாரத்தில், இந்த வாரம் வராது, அடுத்த வாரத்திலிருந்து மாக் இன்டர்வியூஸ் எல்லாமே வரும். அதில் பீப்புளெலாம் வந்து பேசுவாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கலாம் பாருங்கள். ஸோ அதனால் மண்டே டு சண்டே வி வில் பி கம்ப்ளீட்லி பேக்ட். இந்த சேனல் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ பி ரெடி. நம்ம இந்த AI வேர்ல்டில் ப்ராப்பராக படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் மைண்டில் வைங்க. திஸ் இஸ் யுவர் AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.